Good morning, students. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து some important concepts in chapter current electricity class 12 நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிடெக்ஷன் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்னென்னு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் லாஸோட ரிலேஷன் தெரியும். I is equal to NAEVD அண்ட் விடியோட ரிலேஷன் ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். EE tau by M அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்ம் வந்து பொட்டென்ஷியல் பர் யூனிட் லென்த்து. ஸோ இது ஆல்ரெடி தெரியும். ஸோ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இக்கு பதிலாக வி பை எல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எம்எல்னு வரும். இந்த வேல்யூ எடுத்து மேலே ஐயில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ஏஇ விடிக்கு பதிலாக இ பி டவ் பை எம் இன்ட்டு எல். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ஏஇ ஸ்கொயர் பி டவ் பை எம்எல். இதை நான் வி பை ஐ கண்டுபிடிக்கிறேன். ஸோ வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எம்எல் ரிவர்ஸில் போடுங்க. வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு எம்எல் மேலே போடும். ஸோ எம்எல் டிவைட் பை என்ஏ இ ஸ்கொயர் டவ். ஆனால் ஓம்ஸ்லா படி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா. ஸோ பை ஓம்ஸ்லா வி இஸ் ஈக்குவல் டு என்னது ஐஆர். இப்போ வி பை ஐ என்னது ஆர். ஸோ இதுவும் வி பை ஐ, அதனால் ஆரோட வேல்யூ தான் இது. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னது therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்எல் பை என்ஏ இ ஸ்கொயர் டவ். இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா ஃபார் த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, செகண்ட் டாபிக் வந்து ரெசிஸ்டிவிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம். நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. ஓகே, ஆருக்கு மேலே நான் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது வந்து எம்எல் பை என்ஏ இ ஸ்கொயர் டவ். அடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் எம்எல் டிவைடட் பை என்ஏ இ ஸ்கொயர் டவ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இப்போ எல் அடிச்சாச்சு, ஏ அடிச்சிருங்க. அடிச்சிட்டா ரோ உங்களுக்கு ஃபார்முலா கிடைக்கும் எம் பை என் இ ஸ்கொயர் டவ். இதான் வந்து ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டிவிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ். அந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், என்னங்கிறது நம்பர் டென்சிட்டி, அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த கண்டக்டர், அண்ட் இ இஸ் த சார்ஜ் ஆஃப் an electron. டவுன்றது ரிலாக்ஸேஷன் டைம், அதாவது இது வந்து டைம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன்ஸ். கண்டக்டரில் வந்து எலக்ட்ரான் போகும்போது கொலைட் ஆகும். ஸோ அது டைம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன்ஸுக்கு பேர் ரிலாக்ஸேஷன் டைம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து காமன் கமர்ஷியல் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ரெண்டு விதமான ரெசிஸ்டர்ஸ் இருக்குது கமர்ஷியல் அவைலபிள். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வயர் பவுண்ட் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சர்க்யூட்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும்னா நான் அந்த ரெசிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பெரிய பெரிய ரெசிஸ்டர்ஸ் பார்த்துக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இதெல்லாம். அது வந்து வயர் பவுண்ட் ரெசிஸ்டர்ஸ் தான். ஒரு நான் இன்சுலேட்டிங் பேஸில் நான் என்ன செஞ்சேன்னா வயரை வந்து சுற்றி ஒரு ரெசிஸ்டரை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வயர் இஸ் மேட் அப் ஆஃப் அலாய் கால்ட் இஸ் மேங்கனின் ஆர் கான்ஸ்டன்டன். ஏன் நான் வந்து மெட்டலை யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு அலாயை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அலாயோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ இது அலாய் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஆனால் வந்து மெட்டல்ஸ் எடுத்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அலாய்ஸ்க்கு வந்து த ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்சென்சிட்டிவ் டு த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கூட ரெசிஸ்டன்ஸ் மாறாது. அப்போ தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் வேல்யூ வந்து வேரி ஆகாது. ஒரு டெம்பரேச்சரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அதே இன்னொரு டெம்பரேச்சரில் பண்ணும்போது சேம் ரிசல்ட் வரணும் எனக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறினா கூட ரிசல்ட் மாறிடுச்சுன்னா அது வந்து யூஸ் ஆகாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மாறாமல் இருந்தால் ரிசல்ட் மாறாது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நான் வந்து லாங் ஒயரை யூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது இந்த வயர் பவுண்ட் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு டைப் ஆஃப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெசிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் சர்க்யூட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு பேர் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். ஸோ கார்பன் ரெசிஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து மேடப் ஆஃப் சம் மெட்டீரியல்ஸ், ஒரு மிக்சர். ஓகே, இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ₹1 ₹2 நம்மளுக்கு கிடைக்கும். ₹1 ₹2 நமக்கு கார்பன் ரெசிஸ்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து மேடப் ஆஃப் மிக்சர் ஆஃப் கார்பன் பிளாக்ன்ற மெட்டீரியல் along with clay
and some resin. So resin binder. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சிலிண்டர் மாதிரி ஷேப்பில் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ஒரு கவரில் போட்டுருவோம், பிளாஸ்டிக் கவர் ஜாக்கெட். The mixture is enclosed in a ceramic or plastic jacket. So the outer cover made up of ceramic or plastic. Okay, so இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா, we used to see these resistors in semiconductor circuits. So these resistors are extensively used in semiconductor circuits. இப்போ ஃபோர்த் டாபிக், கலர் கோட் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டர். ஸோ இதான் வந்து கார்பன் ரெசிஸ்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் போர்டு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா எடுத்து பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 லைன்ஸ் வரைஞ்சிருப்பாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அப்புறம் தனியாக ஒரு லைன் வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 லைனை வச்சு தான் நான் என்ன செய்ய போனால் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அதான் வந்து கலர் கோட் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டர். ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸ் எதுனா ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப். ஸோ இந்த சென்டென்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக அதில் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் இதெல்லாம் என்ன கலர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இருக்க பி வந்து ரெப்ரசன்ஸ் black, brown. ஸோ இது வந்து ரெட். ஓ வந்து ஆரஞ்ச், yellow, green. B வந்து blue, violet, gray and white. Okay, so numbers பார்த்தீங்கன்னா black 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட் கலர் வந்து ரெட் கலர். ஸோ ஃபஸ்ட்டு கலர் ரெப்ரசன்ஸ் தி ஃபஸ்ட் டிஜிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கலர் ரெப்ரசன்ஸ் தி செகண்ட் digit and the third color represents the number of zeros. ஓகே, அப்புறம் தள்ளி வந்து தனியாக ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கோல்டாவோ சில்வராவோ அந்த மாதிரி இருக்கும். இது ரெப்ரசன்ஸ் தி டாலரன்ஸ் பர்சன்டேஜ். ஓகே, டாலரன்ஸ் பர்சன்டேஜ். ஸோ டாலரன்ஸ் பர்சன்ட்னா கோல்டு வந்து 5% இருக்கும். கோல்டு இருந்தால் 5%, சில்வர் இருந்தால் 10%, கலரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, டாலரன்ஸ் வந்து 20%. ஸோ இப்போ பாருங்கள், இப்போது இந்த எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராமில் இருக்க அந்த ரெசிஸ்டரோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலருக்கு என்ன வேல்யூ பாருங்கள். ஸோ ரெட் கலருக்கு வேல்யூ வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 2. செகண்ட் வந்து க்ரீன் கலருக்கு வேல்யூ வந்து என்னது 5. ஸோ செகண்ட் கலர் வேல்யூ வந்து 5. தேர்ட் கலர் வந்து ஆரஞ்ச், அது வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஆரஞ்சில் நம்பர் வந்து 3 இருக்குது. ஸோ 30 போடணும். ஓம். ஓகே, இப்போ டாலரன்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ் போட்டு இங்கே கோல்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் 5% டாலரன்ஸ். ஸோ இதுதான் இதோட வேல்யூ. இது 25 கிலோ ஓம்னு எழுதிக்கலாம், ப்ளஸ்ஸாக மைனஸ் 5%. இதுதான் வந்து இந்த கார்பன் ரெசிஸ்டரோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் டாபிக், ஓமிக் அண்ட் நான் ஓமிக் கண்டக்டர்ஸ். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஓமிக் கண்டக்டர்னு கேட்டுருவாங்க சம்டைம்ஸ், இல்லை நான் ஓமிக் கண்டக்டர்னு கேட்டுருவாங்க. ஓமிக் கண்டக்டர்னா என்ன அப்படின்னா, the conductor that obeys Ohm's law, the conductors which obeys Ohm's law are called as ohmic conductors. Which obeys Ohm's law are called as ohmic conductors.
ஓகே, ஓமிக் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இட் ஒபேஸ் ஓம்ஸில். ஓம்ஸ்லானது கிராஃப் விஐ ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ லீனியராக வேரி ஆகும். இந்த வோல்டேஜ் வேரிஸ், கரண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த ஃபார் ஹையர் கரண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் கர்விக்கலாக போகுது அப்படின்னா அது நான் ஓமிக்காக பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஓமிக் பிஹேவியர் அது. ஸோ கீழே இருக்கிறது வந்து ஓமிக் பிஹேவியர். ஸோ லீனியர் வந்து ஓமிக் பிஹேவியர். நான் லீனியராக போகும்போது இந்த கிராஃபில் அது வந்து நான் ஓமிக் பிஹேவியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ the conductors which does not obey, the non-linear இருக்கும்போது வந்து ஓம்ஸ் லா ஒபே பண்ணலன்னு அர்த்தம். the conductors which does not obey Ohm's law are called as non-ohmic conductors. non-ohmic conductors. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போடும்போது இது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது. சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக கண்டக்டர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கண்டக்டர் வந்து சர்டன் டெம்பரேச்சர் கீழே நம்ம வந்து கூல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆகிடும். எந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகுதோ பிலோ சர்டன் டெம்பரேச்சர் அந்த கண்டக்டர்ஸ் பேர் சூப்பர் கண்டக்டர்ஸ். இந்த ஃபினாமினா கண்டுபிடிச்சது வந்து கேமர்லிங் ஒன்ஸ் இன் 1911 அவர் கண்டுபிடிச்சார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மெர்க்குரியோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெர்க்குரி வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸையும் லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் அலாங் திஸ் டைரக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணார்னா இந்த கிராஃபை, ஸோ நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் பிகம் 0. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0 ஆகிடுச்சு. ஸோ மெர்க்குரியை பொறுத்த வரைக்கும் 4.2 கெல்வின் வரும்போது அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகிடுச்சு. எந்த டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் 0 ஆகுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த கிராஃப் இஸ் ஃபார் மெர்க்குரி. ஸோ இது ஒரு ஃபினாமினன் சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த ஃபினாமினன் படி பிலோ சர்டன் டெம்பரேச்சர் ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் 0. அது நம்ம அதை ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபினாமினன். ஸோ த ஃபினாமினன் of complete loss of resistance, the resistivity of certain metals and alloys when they are cooled below certain temperature is called as superconductivity. Okay, so superconductors na the conductors having this property are called as superconductors. The conductors or materials having this property are called as superconductors. ஸோ ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கண்டக்டர் வந்து சூப்பர் கண்டக்டராக மாறுச்சு இல்லையா, அந்த டெம்பரேச்சருக்கு தான் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அட் விச் த ரெசிஸ்டன்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் becomes 0 is called as transition temperature. Okay, ஸோ இந்த ட்ரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு இன்னொரு பேர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சூப்பர் கண்டக்டருக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. லாஸ்ட் டாபிக் வந்து மெய்ஸ்னர் எஃபெக்ட். மெய்ஸ்னர் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹையர் லெவல் ஃபிசிக்ஸ்லாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு கண்டக்டர் வந்து நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறேன். அப்போ என்னதுன்னா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அந்த கண்டக்டரை பாஸ் பண்ணி போயிடுச்சு.
ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கண்டக்டர் பாஸ் பண்ணி போகிறனால உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆர்டினரி கண்டக்டருக்கு இப்படி இருக்கும். ஒரு டெம்பரேச்சர் நான் ரெடியூஸ் பண்ணி இந்த ஆர்டினரி கண்டக்டரை வந்து நான் சூப்பர் கண்டக்டராக மாற்றிட்டேன்னா இந்த அதே மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் வைக்கும்போது அந்த சூப்பர் கண்டக்டர் வழியாக மேக்னெட்டிக் லைன்ஸ் போக மாட்டேங்குது. அதுக்கு போல் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சு, உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் மெய்ஸ்னர் எஃபெக்ட். எப்போ ஒரு கண்டக்டர் வந்து நான் கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக மாறுதோ, சூப்பர் கண்டக்டராக மாறினோடனே மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த மெட்டீரியல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த மெட்டீரியல் வந்து 0 சூப்பர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் உள்ளே போகல. ஸோ சூப்பர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த சூப்பர் கண்டக்டர் வந்து 0. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், நான் சொன்ன கண்டக்டர்னா டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அது கண்டக்டராக இருக்கும். லெஸர் தான் ஆர் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து அது சூப்பர் கண்டக்டராக மாறிடும். ஸோ இந்த ஃபினாமினன் பேர் தான் மெய்ஸ்னர் எஃபெக்ட். ஓகே, ஸோ it is observed that if a conductor is cooled in a magnetic field வச்சு நான் அப்படியே அதை கூல் பண்ணுறேன். ஆரம்பத்தில் கண்டக்டராக தான் இருக்குது, கூல் பண்ண ஆயிடுச்சுன்னா it becomes a சரியா. ஸோ magnetic field below transition temperature, so it becomes a superconductor. Then the magnetic lines are excluded from the material, from the conductor, the material. This phenomenon is called as Meissner effect. This effect is called as Meissner effect. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, எல்லாத்தையும் ஒரு எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.